விஜயோட டான்ஸ் பிடிச்சிருந்தா அவர் அழகா சொல்றாரு, தொண்டைக்குள்ள 3 விரலை அப்படி விட்டு விசிலடி, விசிலடிச்சு வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் உண்மையான அரசியல் என்ன, மக்களுக்கான பிரச்சனை என்னன்னு பாரு. விஜயோட டான்ஸ் பிடிச்சிருக்கு, நடிப்பு பிடிச்சிருக்கு நீ நினைச்சேனா தொண்டைக்குள்ள 3 விரல் போதும். விஜய்க்கு 3 விரல் தொண்டையில விட்டு இப்படி விசிலடி போதும். அதை தாண்டி விஜய் ஒர்த்து இல்லை, அந்த விசிலுக்கு தான் அவர் ஒர்த்து. மக்களுக்கான குரல் எழுப்புகின்ற அந்த பிரச்சனைகளை குரல் இருக்கக்கூடிய தன்மையோ அரசியல் உணர்வோ எந்த ஒரு தலைமை பண்பும் ஆளுமையும் இல்லாதவர் தான் விஜய். கிட்டத்தட்ட செவுல்ல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு, விஜய் வந்து ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஆள் இந்த அரசியலை பொறுத்தவரை. சினிமால அவர் டான்சர், அதை நம்ம மறுக்க முடியாது, அவர் மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, அதை பத்தி நம்ம பேசல. இன்னைக்கு நாட்டை தீர்மானிக்க போறது விஜயோட டான்ஸ் இல்ல, மக்கள். மக்கள் பிரச்சனையை பேசுறது யாரு? இன்னைக்கு டெல்லி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அழகா சொல்றாரு. அயோத்தி அங்க கலவரம், மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டு திருப்பரங்குன்றத்துல முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்துக்கு பாஜக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பழனிக்கு வருவாங்க. எங்கெல்லாம் கடவுள் தலம் இருக்கோ, முருகன் இருக்காரோ, விஷ்ணு இருக்காரோ, சிவன் இருக்காரோ, அங்கெல்லாம் கடவுளை இது பிரச்சனை பண்ணிட்டு பழனியில இருக்க முஸ்லீம்களை அடிச்சு விரட்டுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு பிரகாஷ்ராஜ் எச்சரிக்கிறார்.